ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எங்கள் அண்ணி வந்து ஏதாச்சும் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து எதுவும் சொல்லலை, ஆனால் இருந்தாலே வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது, அவங்க வந்து ஏதாச்சும் வந்து சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு விஜய் வந்து ஏதோ வந்து தயங்கிட்டு வந்து பேசுகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் விஜய்க்குள்ளே வந்து இவ்வளோ லவ் வந்து மல்லி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து மல்லி மேலே வந்து லவ்வாக இருக்கார் இப்போதைக்கு. ஆனால் கொஞ்சமாச்சும் வந்து அவங்க அக்கா சைடு இல்லாமல் மல்லி சைடு இருந்திருந்தால் வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆகியிருப்பார். ரொம்பவே வந்து விஜய்க்கு வந்து மல்லி மேலே வந்து லவ் இருந்திருக்கும். அதே மாதிரி மல்லிக்கும் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து புருஷன் வந்து நம்ம மேலே லவ்வாக இருக்கார், அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து லவ்வாக இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் மேலே வந்து வச்சுருந்த லவ் தான் வந்து விஜயை வந்து இவ்வளோ லெவலுக்கு வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து அவங்க வந்து இந்த மூட நம்பிக்கையாக வந்து அவங்களுடைய அக்கா மேலே வச்ச அந்த ராட்சசி அவளெல்லாம் பற்றி பேசாத, என் காதையை வந்து அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயே வந்து அவர் வாயால் வந்து அப்படி வந்து சொல்லும்போது, ஐயோ என்ன இது விஜயா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே ஒரு இது வந்து வருது, ஒரு பூரிப்பு, ஒரு இது வந்து வருது, கூஸ் பம்மெல்லாம் வந்து வருதுங்க. என்ன இது, ராஜேஸ்வரியை வந்து எப்பயுமே திட்டமாட்டார், திட்டினாலே வந்து மல்லியை தான் வந்து திட்டுவார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் அக்கானே வந்து அவளை வந்து சொல்லாத, அவளாம் ஒரு ராட்சசி, அவள் வந்து என்ன தான் சொல்கிறதுனே தெரில எனக்கு, அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிக்கிட்ட வந்து சொன்னார். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து புதுசாக வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. நீங்கள் அஃபிஷியலாக வந்து மேடம் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் உங்களுடைய கம்பெனி அது விஜயோட என்டர்ப்ரனர்ஷிப் கம்பெனி, அந்த விஜயோட குரூப் ஆஃப் கம்பெனி வந்து நீங்கள் வந்து ராஜேஸ்வரி கம்பெனின்னு சொல்லிவிட்டு அஃபிஷியலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் இப்போ வந்து அந்த கம்பெனியோட சேர்மன், எம்டி எல்லாமே வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பையன் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து சொன்னதும் ஓகே, இதுதான் எனக்கு வந்து வேணும். அந்த மல்லி பட்டிக்காட்டான் மல்லி, படிக்காத ஒன்றுத்துக்கும் தெரியாதவ, அவெல்லாம் வந்து சவால் விடுறாளா, அவள் வந்து சவால் விடுற அளவுக்கு வந்து என்னுடைய நிலமை வந்து மாறி இருக்குன்னா அவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவள் தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. பட்டிக்காடு, அதுக்கப்புறம் படிக்காதவங்க, இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட்டிக்காடு படிக்காதவங்கக்கிட்டே வந்து ஒரு படித்த மேதாவி, இவங்க பெரிய மேதாவி, இவங்க வந்து படித்து எல்லாம் கிழித்து எல்லாத்தையும் வந்து முடித்து அப்படியே வந்து சொந்தமாக வந்து சொத்து, காரு, பணம், அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வச்சிட்ருக்கவங்க, படிக்காதவங்க கிட்ட போயிட்டு வந்து பிடுங்கி தின்னுபிட்டு பிடுங்கி எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு வந்துட்டு இப்போ வந்து இவ வந்து ரொம்ப அப்படியே படித்த மாதிரி வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு பீத்திக்கிட்டு இருக்காளே, இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து காரி பூன்னு துப்ப தோணுது. ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து விஜயோட அக்காவை வந்து போயிட்டாங்களே, விஜயே வந்து சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து என் அக்கா இல்லை, அவள் வந்து ஒரு கேடு கெட்ட கேவலமான ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தாலே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான், இதுக்கப்புறம் எல்லாமே வந்து சேஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். விஜய் வந்து என்னென்ன வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாரு. அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காஃபி, நல்லா இருக்குது இந்த காஃபி வந்து எப்படி, இது வந்து பக்கவாதம், அதுக்கப்புறம் வந்து என்னது வலிப்பு, இரும்பல், சளி, டானிக், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு காஃபிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த காஃபியை வந்து குடிச்சிட்டு, என்ன மல்லி இது ரொம்ப நல்லா இருக்கே, இது வந்து டெய்லி நம்ம வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருந்துருக்கலாமே அந்த வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இல்லைங்க, இது வந்து இங்கே தான் கிடைக்கும், அதனால் வந்து இங்கே தான் வந்து போட்டு கொடுக்க முடியும், அங்கே வந்து போட்டு கொடுத்தேன் அங்கேயும் கிடைச்சிருக்கும், ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து லைக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி காஃபி கொடுத்தா தான் வந்து அதெல்லாம் வந்து போகுமா, இல்லை நீ வந்து ஸ்வீட்டாக வந்து பேசினாலே அதெல்லாம் வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ரொமான்ஸை வந்து கட்டுறாரு. ரொமான்ஸ் பண்ணுற இடத்துல ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கியா நீ விஜய், பூமர் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கார நீ, பூமர் மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்க நீ, பூமர் பயல் ஆகிட்டுருக்க நீ, பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை, see you, ta-ta.